அதிமுக கூட்டணியிலே இணையும் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படியும் கூட்டணியை அமைக்க மாட்டார், கூட்டணியிலே தவறு செய்து விடுவார். 2024 நாடாளுமன்ற தேர்தலை போலத்தான் அதிமுகவுடைய கூட்டணி நிலைமை என்பது இருக்க போகுது என தப்பு கணக்கு போட்டது திமுக. ஆனால் இன்று அதிமுகவின் பக்கமும் பலம் வாய்ந்த கட்சிகள் மிகப்பெரிய இயக்கத்தை, மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கிவிட்டார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் ஓபிஎஸ் அதே போல தேமுதிக, அந்த இரண்டு மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது 1% தான் இருக்கிறது. சரி, அந்த பிரச்சனை என்பது ஒருபுறம் இருந்தாலுமே இன்னொரு நபர் இதுவரைக்கும் கூட்டணி பற்றின அறிவிப்புகளை வெளியிடாமலே விஜய்க்கும் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார், அதிமுகவிற்கும் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திமுகவிற்கு எதிரான மனநிலைதான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, நமது கிருஷ்ணசாமி அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையிலே புதிய தமிழகம் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதுவரை எந்த கூட்டணி இணையாமல் மௌனம் காத்து வந்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் தங்களது இறுதி முடிவை அறிவிக்கவிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். சமீப காலமாகவே அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் நெருக்கம் காட்டி வந்ததாக அரசியல் வல்லுநர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் தற்போதைய நிலையிலே அவர் அதிமுகவுடன் நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதிமுகவை எந்த இடத்திலும் விமர்சிப்பதாகட்டும், அதே போல பாஜகவை விமர்சிப்பதாகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு வேலையிலும் செய்யாமல் தற்சமயம் அமைதி காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரிடம் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் நமது CV சண்முகத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தை தற்போது இறுதி கட்டத்தை எட்டி விட்டதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அவர் எத்தனை தொகுதிகளை கேட்கிறார், அவருக்கு எத்தனை தொகுதிகளை அதிமுகவின் சார்பாக கொடுக்கலாம், அவர் எந்த சின்னத்திலே போட்டியிட இருக்கிறார் அப்படிங்கிற அனைத்தையும் முடிவு செய்துவிட்டு பிப்ரவரி முதல் வாரத்திலே அந்த கூட்டணி என்பது அதிமுக, அதாவது நமது தமிழக கட்சி, புதிய தமிழகம் கட்சியுடைய அந்த கட்சி என்பது அதிமுக கூட்டணியிலே பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு நேரடியாகவே கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவிற்கு மிகவும் ஒரு காலத்திலே ஆதரவாகத்தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மறுபடியும் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட போகிறார் அப்படிங்கிற தகவலும் தற்போது அதிமுகவின் சார்பாகவும் சரி, அதே போல இணையதளங்களிலும் புதிதாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதாவது 20 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறார்கள் தேமுதிகவினர். இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது தேமுதிக தான். அப்படிப்பட்ட தேமுதிக விஜயகாந்துடைய முகத்திற்காக மட்டும்தான் மக்கள் இத்தனை காலங்களாக வாக்குகளை செலுத்திட்டு வந்தாங்க. அந்த முகத்திற்காக மறுபடியும் எத்தனை தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.